ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, எல்லாம் சமாதான விமானம் பேசி நாம் அடிச்சுக்கிற மாதிரி அடித்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஆகிட்டா பாமக பலமாக இருக்குது, ஆகையால் நம்ம கேட்குற 20 சீட்டோ 25 சீட்டோ கொடுப்பாங்கன்னு அவர் கணக்கு போடுறாரு. பையன் என்ன கணக்கு போடுறான், நாம் எல்லாம் ஒத்துமை ஆகிட்டோன்ற லெவலுக்கு. இது வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி. நீ அட்வர்ஸ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் ஃபார் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் இட்ஸ் பப்ளிசிட்டி. இல்லை, இது அரசியலுக்காக பப்ளிசிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் என்ன வந்து வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறாங்க. பேரன் கூட நீங்கள் விளையாண்டுருங்க, நீங்கள்லாம் வந்து வெளியெல்லாம் வர வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகருதுன்னா இது டூ பர்சனலாக போயிடுச்சுல. இல்லை, இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ட்ராமாக்காகவோ அவனுடைய மகனை இப்படி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் நேரடியாக என் பையன் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே இரு, பேரம்பேத்தி கூட விளையாடு, அதில் வந்து இப்போ அவர் விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அன்புமணிக்கு பசங்க கிடையாது. அன்புமணியுடைய பசங்கள்லாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, எல்லாம் படித்து கிடிச்சு முடிச்சுட்டாங்க, கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு. எந்த பேரம்பேத்தி கூட விளையாட சொல்கிறாரு? கொள்ளு பேரம்பேத்தி கூடயா?